வாரிசு இல்லாத சொத்தை என் மகன் பேருக்கு எழுதி கொடுங்கன்னு அன்னிக்கிட்ட கேட்டிருக்காரு இங்க ஒரு கொழுந்தன். இதனால வெகுண்டெழுந்த அண்ணி கள்ளக்காதலனை ஏவி 2 கொலைகளை செய்திருக்காங்க. தொட்டக்காஜனூர் மலை கிராமம் மொத்தமும் அன்னைக்கு காவல்துறையினரோட முழு கட்டுப்பாட்டுல இருந்தது. இதே பகுதியைச் சேர்ந்த 55 வயதான சிக்கம்மாவும் அந்த அம்மாவுடைய பேரன் 11 வயதான ராகவனும் மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இரட்டை கொலை என்கிற செய்தி அந்த கிராமம் முழுக்க காட்டு தீயா பரவவும் அங்க பதற்றம் அதிகரிச்சது. போலீஸ் மோப்பநாய் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. கொலை நடந்த வீட்டுக்கான பாதை மிக குறுகலா இருந்த காரணத்தினால ஆம்புலன்ஸ் மெயின் ரோட்லயே நிறுத்தப்பட்டிருக்கு. இத்தனை மக்களை தாண்டி 2 டெட் பாடியையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றுறதும் சவாலானதா தான் இருந்திருக்கு. கொலையானவர்களோட உடலை பெட்ஷீட்ல மூட்டை கட்டி எடுத்த மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு வழியா உறவினர்களோட தள்ளுமுள்ளு எல்லாத்தையும் கடந்து மார்ச்சுரிக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நடந்த இரட்டை கொலைக்கான காரணம் என்ன? 11 வயது சிறுவனை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? கொலையாளி இப்ப எங்க இருக்கிறாரு? இப்படி பல கேள்விகளுக்கும் விடை காண செய்தியாளரோட களத்துல இறங்கணும். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில உள்ள அழகிய கிராமம்தான் தொட்டக்காஜனூர். தமிழக கர்நாடக பார்டர்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஊர்ல 2 ஸ்டேட்ல இருந்தும் குடிபெயர்ந்து வந்தவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவங்க தான் சிக்கம்மாவுடைய குடும்பம். இவரோட மகள் தொட்டம்மாவுடைய மகன்தான் கொலை செய்யப்பட்ட 11 வயது சிறுவன் ராகவன். தொட்டம்மாவோட கணவரோட பேரு மாதப்பா. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் கோடை விடுமுறையை கொண்டாடுறதுக்காக ராகவன் அவருடைய பாட்டி சிக்கம்மா வீட்டுல தங்கி இருந்திருக்கிறாரு. அப்போதான் யாருமே எதிர்பாராத இந்த படு பயங்கர சம்பவம் நடந்திருக்கு. அக்கம் பக்கத்துல குடியிருந்தவங்க கிட்ட விசாரிச்சப்ப அவங்க பாக்யா என்பவர் மேல ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாக்யா வேற யாரும் இல்ல, மாதப்பாவுடைய அண்ணன் ராகப்பா என்பவருடைய மனைவிதான் இந்த பாக்யா. சில வருடங்களுக்கு முன்னாடி ராகப்பா உடல்நலக் குறைவால காலமாகி இருக்காரு. பாக்யாவுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால அந்த அம்மா தனிமையிலேயே வாழ பழகி இருக்காங்க. மாதப்பா குடும்பத்துக்கும் பாக்யாவுக்கும் பகை உருவாக என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சோம். அப்பதான் ராகப்பா பேர்ல 2.5 ஏக்கர் நிலம் இருந்ததும் அந்த சொத்தை அடையணும்னு மாதப்பா ரொம்ப நாளாவே முயற்சி பண்ணதும் தெரிய வந்திருக்கு. ஆமாங்க, வாரிசு இல்லாத காரணத்தினால அன்னிக்கிட்ட அந்த சொத்தை தன்னுடைய மகன் ராகவன் பெயருக்கு எழுதி வைக்க சொல்லி மாதப்பா ரொம்ப நாளாவே அழுத்தம் கொடுத்திருக்காரு. இது தொடர்பா 2 பேருக்கும் அடிக்கடி பஞ்சாயத்து நடந்து பிரச்சனையும் ஆகியிருக்கு. மாதப்பாவுக்கு அண்ணனோட சொத்தை அடையறதுக்கு அப்படி என்ன அவசரம்னு ஆழமா விசாரிச்சப்பதான் அந்த பெண்ணுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரோட கள்ள தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. வாரிசு இல்லாத பாக்யாவுக்கு வழித்துணையா இருந்து நம்பிக்கை கொடுத்த அந்த காதலனோட பேரு நாகேஷ். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க. இருந்த போதும் நாகேஷ் பாக்யா மேலதான் உயிரையே வச்சிருக்கிறாரு. இந்த பாசத்துக்கு காரணம் அவர் வசம் இருந்த 2.5 ஏக்கர் நிலம்தான்னு மாதப்பா உறுதியா நம்பி இருக்காரு. தன்னுடைய அண்ணனுடைய சொத்து யாரோ ஒரு 3வது நபருக்கு போயிடக்கூடாதுன்னு மாதப்பாவுடைய எண்ணம் தான் நடந்த எல்லா பிரச்சனைக்குமான மூல காரணம். அன்னிக்கிட்ட நாகேஷுடனான கள்ளக்காதலை கைவிடுமாறு கண்டிச்சிருக்கிறாரு மாதப்பா. ஆனா தடுக்க முயற்சிக்கவும் அந்த உறவு நாளுக்கு நாள் ரொம்பவே வலிமையானதா மாறி இருக்கு. இந்த சூழல்ல தான் மாதப்பா அடிக்கடி அண்ணன் பேர்ல உள்ள சொத்தை மகன் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்லி வற்புறுத்தியத பாக்யாவால தாங்கிக்க முடியல. அதன் காரணமா மாதப்பாவுக்கு வாரிசு இருக்க கூடாதுன்னு கள்ளக்காதலனோட சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. அதன்படி 11 வயசு சிறுவன் ராகவனுக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்மர் ஹாலிடே கொண்டாட ராகவன் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிற தகவல் நாகேஷுக்கு கிடைச்சிருக்கு.
இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்ச நாகேஷும் பாக்யாவும் அவங்களோட திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. கொலை வெறியோட சிக்கம்மா வீட்டுக்கு போன நாகேஷ் அங்கிருந்த பாட்டியையும் பேரனையும் சுத்தியலால சரமாரியா வெட்டி கொலை செஞ்சிருக்கிறது விசாரணையில உறுதியாகிருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளி நாகேஷையும் கொலைக்கு உடந்தையாயிருந்த பாக்யாவையும் கைது பண்ணி அவர்களிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளி நாகேஷையும் கொலைக்கு உடந்தையாயிருந்த பாக்யாவையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. போலீஸ் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு ஒரு கொடூர கொலையை செஞ்சுட்டு பின்வாசல் வழியா தப்பி போயிருக்காங்க இங்க ஒரு கொலைகார இளம்பெண். நகைக்காக நடந்த கொலையில் குற்றவாளி சிக்கியது எப்படி? எத்தனையோ கிரைம் ஸ்பாட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக போயிருந்த காவலர் ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கும் அப்படி போக நேரிடும்னு நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. போலீஸ்காரர் வீட்டிலேயே ஒரு கொலை நடந்திருக்கு. முன்வாசல் வழியா வந்த கொலையாளி காவலரோட தாயை கொலை செஞ்சுட்டு பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆனதற்கான தடயங்கள் இருந்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க கிரைம் ஸ்பாட்டை அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் விடியறதுக்குள்ள கொலையாளியை கைது பண்ணணும்ன்ற முடிவோட களத்துல இறங்கியிருக்காங்க. மறுநாள் பொழுது விடியும் போது கொலை நடந்த வீட்டோட வாசல்ல உறவினர்கள் ஒண்ணு கூடிட்டாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொலை செய்யப்பட்ட நபர்கிட்ட பல முறை வீட்டு வாசலை எந்நேரமும் திறந்தே வைக்க வேண்டான்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனா தன்னோட மகன் காக்கி யூனிஃபார்ம் போட்டு இருந்த காரணத்தால எந்த தீயவர்களும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்னு அந்த அம்மா திடமா நம்பியிருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு பெண்ணால தகர்த்தெறியப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்டவரோட பேரு வசந்தா. இந்த கொலை செஞ்ச பெண்ணோட பேரு செல்வரதி. என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த கொலைன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கணும். திருச்செந்தூர் பக்கத்துல தேரிப்பண்ணை CSI கோவில் தெருவுல தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட வசந்தாவுக்கு 70 வயசாகுது. சில வருஷத்துக்கு முன்னாடி கணவரை இழந்த வசந்தா இதே வீட்டுல தனிமையில வாழ்ந்திருக்காங்க. இவருக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ள நிலையில அவங்க எல்லாரும் திருமணமாகி வெவ்வேறு இடத்துல செட்டில் ஆகியிருக்காங்க. வசந்தாவோட இளைய மகன் விக்ராந்த் பக்கத்திலேயே சாத்தான்குளம் DSP ஆபீஸ்ல காவலர் வேலை பார்த்திருக்காரு. சொந்த ஊர்லயே போஸ்டிங் கிடைச்சதால விக்ராந்த் மட்டும் தேரிப்பண்ணை பக்கத்துல உள்ள ஆனந்தபுரத்துல குடும்பத்தோட வாழ்ந்திருக்காரு. அவர்தான் தேரிப்பண்ணையில வாழ்ந்து வரக்கூடிய அம்மாவுக்கு தேவையான பராமரிப்பு பணிகளையும் கவனிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு விக்ராந்துக்கு அக்கம் பக்கத்தினர்கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. வழக்கத்திற்கு மாறா வீடு பூட்டி இருக்கிறதாவும் வசந்தா எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களான்னு அக்கறையோடு விசாரிச்சிருக்காங்க. அம்மாவோட செல்போன் இணைப்புக்கும் பதில் வராத காரணத்தால சந்தேகம் அடைஞ்ச காவலர் உடனடியா வீட்டுல உள்ள மாற்று சாவியை போட்டு கதவை திறந்து பார்க்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு. ஆனா கதவு உள்பக்கமா தாழிடப்பட்டு இருக்கிறது தெரிய வரவும் எல்லாரும் அதிர்ந்து போயிருக்காங்க. வீட்டோட பின்வாசல் வழியா உள்ள நுழைஞ்சப்ப அங்கிருந்த கட்டில்ல வசந்தா பேச்சு மூச்சு இல்லாம இறந்து கிடந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோட அவர் அணிந்திருந்த 7 சவரன் நகையும் தங்க கம்மலும் திருடு போனதால நடந்தது கொலைதான்னு உறுதியாகி இருக்கு. சம்பவ இடத்தை அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவையும் செல்போன் டவர் சிக்னலையும் வச்சு கொலையாளியை அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த படுபயங்கரத்தை செஞ்ச கொலையாளியோட பேரு செல்வரதி. இவர் மேல ஏற்கனவே நகை பணத்துக்காக ஒரு சிறுவனை கொலை செஞ்ச கேஸும் நிலுவையில் இருக்கு. உடனடியா கொலையாளியை சுற்றி வளைச்ச போலீஸ் அவர்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச நகையையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில செல்வரதி பல நாட்களா மூதாட்டிய நோட்டமிட்டு இருக்கிறதும் அவர் வீட்டு வாசல் கதவை திறந்தே வச்சிருந்த காரணத்தால ஈஸியா உள்ள நுழைஞ்சதும் தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு பகல் நேரத்துல வசந்தா கட்டில்ல படுத்து உறங்கி இருக்காங்க.
அப்போ ரகசியமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச செல்வரதி தலையணையால வசந்தாவோட முகத்துல அழுத்தி மூதாட்டியோட மூச்சை நிறுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. கொலையாளி கிட்ட இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீஸ் அவரை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. நகை பணத்துக்காக 70 வயசு மூதாட்டிய ஒரு இளம்பெண் கொலை பண்ணிருக்கிறது அப்பகுதியினரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. குற்றச்சரித்திரத்தின் விசாரணை தொடர்கிறது. 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவனை சக மாணவனே அறிவாளால வெட்டிய சம்பவம் தமிழகத்தையே பதற வச்சிருக்கு. பாடசாலையில நடந்த பயங்கரத்தின் பகீர் பின்னணி என்ன? வகுப்பறையில் பள்ளி மாணவனுக்கு அறிவாள் வெட்டு. தமிழகத்தையே திகிலடையச் செய்திருக்கும் ஒரு பரபரப்பு சம்பவம்தான் இது. புத்தகம் பிடிக்க வேண்டிய கையில் அறிவாளை ஏந்தி உடன் படித்த சக மாணவனையே வெட்டியிருக்கிறார் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன். தாக்குதலைக் கண்டு மாணவ மாணவியர்கள் கூச்சலிட தடுக்க வந்த ஆசிரியையும் அந்த அறிவாள் பதம் பார்த்திருக்கிறது. பள்ளி அறையை இரத்தக்களரியாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாணவன் அறிவாளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அதிகாரிகள் முதல் அரசியல்வாதிகள் வரை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அறிவாள் வெட்டு சம்பவத்தின் பின்னணியை அறிய விசாரணையை தொடங்கினோம். நெல்லை பாளையங்கோட்டை தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம். இங்கே சுமார் 50க்கும் மேற்பட்ட 100 ஆண்டுகள் பழமையான கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் பாளையங்கோட்டை காவல் நிலையம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய இந்த தனியார் பள்ளி. இங்கு பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவார்கள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பள்ளியில்தான் நடந்திருக்கிறது இந்த பயங்கரம். செவ்வாய்க்கிழமை காலை வழக்கம் போல பள்ளி இயங்கி உள்ளது. 8ஆம் வகுப்பறையில் ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருக்க திடீரென சில மாணவர்களின் அலறல் சத்தம் ஒலித்தது. 8ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் அருகே அமர்ந்திருந்த சக மாணவனை அறிவாளால் வெட்டியிருக்கிறார். ரத்தம் தெறிக்க வகுப்பறையை பதறிப்போனது. இதனை கண்ட ஆசிரியை உடனே அந்த தாக்குதலை தடுக்க ஓடி வந்திருக்கிறார். இப்போது ஆசிரியை மீதும் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த அசம்பாவிதத்தை அரங்கேற்றிவிட்டு அந்த மாணவன் அறிவாளோடு 100 மீட்டர் தொலைவில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்திருக்கிறார். மாணவனைக் கண்டு ஆடிப்போன போலீசார் பள்ளிக்கு விரைந்திருக்கிறார்கள். அதற்குள் வெட்டுப்பட்ட மாணவனையும் ஆசிரியையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறது பள்ளி நிர்வாகம். உடனே மாணவனின் பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மருத்துவமனைக்கு வந்த பின்தான் மகனுக்கு அறிவாள் வெட்டு விழுந்த சம்பவமே தெரிந்ததாக கூறுகிறார் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை. திடீர்னு இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் போட்டாங்க. ஒரு 10:15 மணிக்கு 10:30 மணி இருக்கும். ஃபோன் போட்டு இது மாதிரி உங்கள் பையனை வந்து சிஎஸ்சியில் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. 2வது ஃபோன் போட்டு என்னென்னு கேட்டோம். அதுக்கு ஃபர்தர் அவங்க ஒன்றும் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா ஸ்கூல் பூட்டி இருந்துச்சு. நேராக இங்கே சிஎஸ்சி ஆஸ்பத்திரிக்கு வந்தோம் சார். பையனுக்கு வெட்டு விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போலீஸ் எல்லாரும் வந்திருந்து என்று சொன்னாங்க. இந்த சம்பவம் காட்டு தீயாய் பரவ காவல்துறை உயரதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் வரை அனைவரும் பள்ளிக்கு விரைந்திருக்கிறார்கள். வகுப்பறையில் பள்ளி மாணவனுக்கு அறிவாள் எப்படி கிடைத்தது? 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் அப்படி என்ன முன் விரோதம்? ஏன் இவ்வளவு கொடூரமாக தாக்க வேண்டும் போன்ற கேள்விகளுக்கு விடை காண போலீசார் பள்ளியை சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போதுதான் ஒரு பென்சில் சண்டை அறிவாளை தூக்கும் அளவிற்கு சென்ற பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து இந்த 2 பையனுக்குள்ளே கொஞ்சம் பென்சில் சம்மந்தமாட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சார். அது வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஃபோன் போட்டு சொன்னோம். இதே மாதிரி வந்து என் பையன் பென்சில் அவன் எடுத்துக்கிட்டு அவன் பென்சில் சொல்லியிருக்கான், 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு, என்னென்னு கவனிங்கன்னு சொன்னோம். ஸ்கூல் நிர்வாகம் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லலை. முதல்ல அந்த மிஸ்ஸும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆம், சம்பவத்தில் தொடர்புடைய 2 மாணவர்களுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் பென்சில் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது.
பாதிக்கப்பட்ட மாணவன் வெட்டிய மாணவனுக்கு பென்சில் கொடுக்க மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட சண்டையில் மாணவர்கள் இருவரும் அடிக்கடி பள்ளிக்குள் முட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த விரோதம் ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே சம்பவத்தன்று வீட்டில் இருந்தே அரிவாளை புத்தகப்பையில் மறைத்துக் கொண்டு வந்ததாக தெரிகிறது. வகுப்பறையில் 2 மாணவர்களும் ஒருவருக்கொருவர் முறைத்துக் கொண்டுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக ஆசிரியை பாடம் நடத்தும் வேளையில் அரிவாளை எடுத்து சரமாரி தாக்குதலை நடத்தியிருக்கிறார் அந்த மாணவன். இந்த தாக்குதலில் மாணவனின் தோள்பட்டை, தலை, கை, முதுகு போன்ற பகுதிகளில் வெட்டு விழுந்திருக்கிறது. அதில் தலையில் மட்டும் வெட்டு ஆழமாக விழுந்திருப்பதாகவும் அதை ஆபரேஷன் செய்ய வேண்டுமா என்று மருத்துவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் மாணவனின் தந்தை தரப்பில் கூறப்படுகிறது. உள்ளே போய் பையனை பார்த்தேன் சார். தலையில் கையில் காலில் வெட்டு விழுந்திருக்கு. அதில் ஆழமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்லாம் போடணும், ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போய் தான் போடணும். அதனால் நீங்கள் ஃபர்தர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. எழுதி வாங்கியிருக்காங்க சார். அது மட்டுமின்றி பள்ளிக்குள் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருப்பது வெறும் பென்சிலுக்காக மட்டும் இருக்காது எனவும் வேறு ஏதோ காரணம் இருப்பதாகவும் மாணவனின் தந்தை பகீர் கிளப்பியுள்ளார். நாங்கள் யாருக்குன்னு ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த நிர்வாகம் 1 மந்த்துக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்தால் இது நடந்திருக்காது. அவங்க அதை தவற விட்டுட்டாங்க. அதை பெருசாகவே எடுத்துக்கல. பையன் இந்த என்ன கொண்டு வந்திருக்கான், பேக்கில் கொண்டு வந்து அந்த கூட கவனிக்கல. அவங்க அருவாளை கொண்டு வந்திருக்கான் ஒரு பையன், அது கூட தெரியல அவங்களுக்கு. கொண்டு தலையில் முதல்ல போட்டதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருக்குது அந்த ஸ்கூல் நிர்வாகம். எல்லா ஸ்கூல் நிர்வாகமும் பசங்களுக்குள்ளே என்ன நடக்கு இல்லை கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கணும் சார். கொடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலாக இருக்கார், பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல் கட்ட விசாரணை நடந்துகிட்ருக்கு. மாரி அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவனைலால் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் போலீசார் தாக்குதல் நடத்திய மாணவனை கூர்நோக்கு இல்லத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உண்மையில் நடந்த சம்பவம் ஒரு பென்சிலுக்காகத்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா? பள்ளி நிர்வாகம் எதையேனும் மறைக்க முயற்சிக்கிறதா என்பதெல்லாம் போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல்வேறு காரணங்களால் பள்ளி மாணவர்கள் தாக்கப்படும் பகீர் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. நாங்குநேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் வகுப்பு மாணவர் சின்னதுரை வீடு புகுந்து வெட்டப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் பேருந்தை மறித்து அதில் பயணம் செய்த மாணவர் வெட்டப்பட்டார். இப்படி பல துயர சம்பவங்களை கோடிட்டுக் கொண்டே போகலாம். இந்த நிலையில் தற்போது நடந்துள்ள இந்த அரிவாள் வெட்டு சம்பவம் கல்வியையும் ஒழுக்கத்தையும் போதிக்க வேண்டிய இடத்தில் இப்படி ஒரு கோரச் செயல் நிகழ்வது பள்ளி மாணவர்களின் மனநிலை குறித்து கேள்வி எழுப்புவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.